இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து உளுத்தம்பருப்பில் பாயசம் செய்ய போகிறேன். அது 1 கப்பு உளுத்தம்பருப்பு, ப்ரௌன் சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம், ஏலக்காய், முந்திரி, பாதாம், அவ்வளோதான். கேஸ் பற்றி வச்சாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா ரெட்டாக வரணும். இந்த அளவு ப்ரௌனாக ஆனால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது நான் வந்து ஃபுல்லாக போட போகிறதில்ல, சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போட போகிறேன். 2 டீஸ்பூன், ஃபுல்லாக 2 டீஸ்பூன் போட்டு இது நான் வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி போடுறேன். அப்படியே போட்டால் கட்டி கட்டி ஆகிடும். ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுட்டேன். இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து கலந்துடலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம் கொஞ்சம். களி பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பாயசம் மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவு கெட்டியானால் போதும். இப்போ வந்து நான் வந்து ப்ரௌன் சுகர் கலந்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன். ஏலக்காய் 1/2 டீஸ்பூன். அப்புறமா பாதாம், முந்திரி 1 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சோண்டு முந்திரி, பாதாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு உளுந்து பாயாசம். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.